மலைத்தனை இந்தி நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தியே மகண்டனை ஞான குழந்தனை குந்திகள் போற்றுகின்றோமே. புலியோன் ஒப்பளித்த புலியோங்களை போற்றி ஆலிசை கெல்வித பிளந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர கண்டபதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி. எல்லாம் வெல்ல அருள்மிகு மனோன்மணி அம்பிகனாய ஐம்பூதநாத பிரம்பருடைய திருவிழாலே இங்கே வீணைக்கொடி என்று அழைக்கப்படுகின்ற ராவணன் ஆண்ட இலங்கை தீவின் வடபால் யாழ் மண்ணிலே கொக்கில் பதியிலே செந்தமிழாலே அரசாட்சி புரிகின்ற வண்ணம் மனோன்மணி அம்பிகன் வீற்றிருந்து அருளாட்சி புரிகின்ற இல்லாமல் ஐம்பூதநாத பெருமானுடைய ஆலயம் இங்கே சிறப்பாக உள்ளது. அதாவது நிலம் தீ நீர் வான்காற்றாய ஐம்பூதங்களும் இயற்கை. இயற்கையே தான் இறைவன் என்று ஆதியிலே எம்மவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அந்த வகையிலே இந்த ஐம்பூதங்களாய நிலம் தீ நீர் வான்காற்று ஆகியவற்றிற்கு மதிபதியே எங்கள் சிவபெருமான் உள்ளார். அவற்றிலெல்லாம் அண்ட சராசரங்கள் எல்லாம் கடந்திருக்கின்ற இறைவனை செந்தமிழாலே நமது தாய்மொழியாலேயே நாம் வழிபாடு செய்யக்கூடிய, அது மட்டுமில்லாமல் அனைத்து மக்களும் சாதி பேதமின்றி அனைவரும் சமமாக கருதப்பட்டு எல்லாம் பெரம்பொருளை திருவுருவத்தை அவனை தீண்டி பக்தர்கள் தம் கரங்களாலே தீண்டி தம் கரங்களாலே திருமஞ்சனத்தினை மேற்கொண்டு தம் கரங்களாலேயே பூக்களை வைத்து தங்கள் குறைகளைச் சொல்லி மனம் உருகி வழிபடக்கூடிய வழிபாடானது இந்த செந்தமிழாகம வழிபாடாகும். அந்த வகையிலே பக்தர்கள் குறைபோக்கும் வண்ணம் இந்த ஆலயமானது சுமாராக எனக்கு தெரிந்த வயதிலே 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த ஆலயத்திலே நாம் பூசை வழிபாடுகள் செய்ய கிடைத்தது நாம் செய்த பேராகவே கருதுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெருஞ்சிவன் இரவையினையும் ஐம்பூதநாத பெருமான காற்ற கிடைத்தது நமக்கு கிடைத்த பாக்கியம். நமது தென்னாடு செந்தமிழாகம சிவமரமானது வெறுமனமே கோயில்களை நிறுவி ஆங்கப்பணி மட்டுமல்லாது அதனுடன் சேர்த்து பல சமூக பணிகளையும் நிகழ்த்தி வருகிறது. அந்த வகையிலே வறுமை கோட்புக்குட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கேட்பதற்கான உதவிகள் போன்ற பல சமூக பணிகளையும் ஆற்றி வருகிறது. அந்த வகையிலே இல்லாமல் ஐம்பூதநாத பெருமானுடைய திருவருளாலே இன்றைய பெருஞ்சிவன் நிலவிலே எல்லாரும் இந்த வையத்திலே சிறப்புடன் நோடொடியற்று வாழ சகல செல்வங்களும் சகல வளங்களும் பெற்று வாழ இல்லாமல் அம்மையப்பரை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்க, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தென்னாடு சிவன் கோயிலே நாங்கள் இன்றைய சிவன் ராத்திரி மகிமையான நாள். அந்த சிவன் ராத்திரியிலே நாங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே ஒரு விசேஷம் என்னென்று சொன்னால், நீங்கள் ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்கள். எங்களோட கையாலேயே நாங்கள் இறைவனை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஒரு ஆலயத்திற்கு மகிமையாக இருக்கின்றது. எங்களுடைய கண்பார்வையற்றோராக இருந்தால் கூட நாங்கள் அவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்களையும் அங்கே கொண்டு போய் அந்த இடத்து இறைவனை தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு தரிசனம் இந்த ஆலயத்திலே கிடைக்கின்றது. நாங்கள் சென்ற வருடமும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்தோம், அதே போன்று இந்த வருடமும் வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஆலய குருக்கள் ஐயா அவர்கள் ஆற்றிய உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது எங்கே அமைந்திருக்கு சொன்னால், கொக்குவில் பகுதியிலே தென்னாட்டு சிவன் கோயில் என்ற ஒரு கோயிலை இங்கே நிறுவி பார்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணா அவர்கள் நிறுவி அதன் மூலம் இங்கே எமது பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். எமது மதம், எமது ஆன்மீகம், இதையெல்லாம் தாண்டி எமது மொழி, தாய்மொழி போன்ற விஷயங்கள் எல்லாம் மழுங்கி போகின்ற இந்த காலத்திலே புலம்பெயர் தேசத்திலே உழைத்து அந்த நிதியினை இறைவனுக்கும் அவர் மேலே குறிப்பிட்டது போன்ற எமது பார்வையற்றவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஆலயத்தினுடைய ஏனைய வழிபாடுகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி. வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போ அபிஷேகம் நடந்துன்றதை பார்த்தீங்கன்னா என்னுடைய கௌரவ பொருளாளர் அவர்களும் மற்றும் மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த இறைவனை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நான் நினைக்கின்றேன். இலங்கையிலே இந்த தென்னாட்டு சிவன் கோயிலே எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அந்த வியூவை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்.
கால் மட்டும்